குட் மார்னிங் ஸ்டூடெண்ட். அடுத்த டாபிக் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா எனர்ஜி ஆஃப் ஆர்பிட்டால்ஸ். ஒரு ஆர்பிட்டாலில் அதில் இருக்கிற எலக்ட்ரானுக்கு எனர்ஜி என்ன அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இது ஒரு நியூக்ளியஸ், ஒரு ஆர்பிட். இந்த ஆர்பிட்டால்ஸில் எலக்ட்ரான்ஸ் இருக்குது. அதேமாதிரி ஒவ்வொரு ஆர்பிட்டால்ஸ்லையும் எலக்ட்ரான்ஸ் இருக்குது. அப்போ இந்த ஒவ்வொரு ஆர்பிட்டில் இருக்கிற எலக்ட்ரானுக்கு எனர்ஜி என்ன அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். In hydrogen atom, only one electron present. Hydrogen உடைய atomic number 1H1. 1H1 இது atomic number. மேலே இருக்கிறது mass number. இதில் புரோட்டானும் நியூட்ரானும் சேர்ந்துருக்கும். இதில் atomic number இது. சரி, இப்போ வந்து ஹைட்ரஜன் ஆட்டம் எடுத்துக்கிறோம். ஹைட்ரஜன் ஆட்டத்துக்கு அட்டாமிக் நம்பர் 1. இது எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் படி நம்ம எழுதுகிறோம். எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன்ஸ் 1s1. அப்போ இது ஃபஸ்ட் ஆர்பிட், இது நியூக்ளியஸ், இது ஆர்பிட். இந்த 1 தான் ஃபஸ்ட் ஆர்பிட். இதில் எஸ் சப்செல் இருக்குது, ஒரு எலக்ட்ரான் இது, அந்த ஒரு எலக்ட்ரான். அப்போ நியூக்ளியஸை சுற்றி ஒரு ஆர்பிட் இருக்குது, அதுதான் 1 ஆர்பிட். அதில் என்ன சப்செல் இருக்குதுன்னா எஸ் இருக்குது, அதில் ஒரே ஒரு எலக்ட்ரான், அந்த ஒரு எலக்ட்ரான் தான் இது. ஓகே, only one electron in hydrogen atom. For such one electron system, the energy of the electron in nth orbit. ஒரு எலக்ட்ரான் உள்ள சிஸ்டத்துக்கு என்னாவது வட்டப்பாதை, nth ஆர்பிட்டாலோடைய இது nth ஆர்பிட்டால். இந்த இடத்துல வந்து என்எஸ்ன்னு வச்சுக்கலாம். என்னங்கிறது வந்து இதில் 1. அப்போ n = 1. அதேமாதிரி எந்த ஒரு nth ஆர்பிட்டாலோடைய அதில் இருக்கிற எலக்ட்ரானிக் எனர்ஜி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நம்ம எந்த ஃபார்முலாவை நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னு கேட்டால் இந்த ஃபார்முலாவை நம்ம சப்ஸ்டிட் பண்ணலாம். En அப்படின்னா nth ஆர்பிட்டால் எனர்ஜி, என்னாவது வட்டப்பாதையினுடைய ஆற்றல் எனர்ஜி. En = -1312.8 Z² by n². இதுக்கு யூனிட் கிலோ ஜூல்ஸ் மோல் -1. அட்டாமிக் நம்பர் Z² அர்த்தம். ஓகே, இந்த ஃபார்முலாவில் நம்ம வந்து இப்போ n = 1, ஹைட்ரஜனுக்கு வந்து 1s1 தான் இருந்துச்சு. அப்போ 1, அந்த 1 அப்படிங்கிறது அப்போ அப்ளை பண்ணுறோம். அப்போ இந்த இடத்துல nங்கிறது 1ன்னு அப்ளை பண்ணுறோம். அப்போ 1ன்னு அப்ளை பண்ணுனா நமக்கு என்ன வேல்யூ கிடைக்கும்? இந்த ஃபார்முலாவில் -1312.8 by 1². அப்படின்னா 1 × 1 1 தான் வரும். அதை டிவைட் பண்ணாலும் இவ்வளோ தான் கிடைக்கும். இப்போ சப்போஸ் n = 2 அப்படின்னா இந்த இடத்துல 2^². அப்போ 2 × 2 4. அப்போ நாம் வந்து -1312.8 by 4 தான் டிவைட் பண்ணும்போது ஒரு வேல்யூ கிடைக்கும். அது செகண்ட் ஆர்பிட்டால் இருக்கிற எலக்ட்ரானிக் எனர்ஜி. அதேமாதிரி n = 3, n = 4 அப்படின்னு இந்த ஃபார்முலா நம்ம சப்ஸ்டிட் பண்ணோம்னா அந்த ஆர்பிட்டால் இருக்கிற எலக்ட்ரானுக்கு எனர்ஜி கிடைக்கும். From this equation, we know that the energy depends only on the value of principal quantum number. இந்த ஈக்குவேஷன் படி ஈக்குவேஷனுக்குள்ள எனர்ஜி எப்படி கிடைக்கிது அப்படின்னு கேட்டால் பிரின்சிபல் குவாண்டம் நம்பர் n = தான் பிரின்சிபல் குவாண்டம் நம்பர் 1 2 3 4. அதுதான் பிரின்சிபல் குவாண்டம் நம்பர். அந்த பிரின்சிபல் குவாண்டம் நம்பரை பொறுத்து தான் அந்த எனர்ஜி வேல்யூ நமக்கு கிடைக்கும். இப்போ எக்ஸாம்பிள், இது நியூக்ளியஸ், n = 1 2 3 4. அப்போ இது n = 1, செகண்ட் n = 2, தேர்டு n = 3, n = 4. அப்போ nங்கிறது என்னன்னா பிரின்சிபல் குவாண்டம் நம்பர். பிரின்சிபல் குவாண்டம் நம்பர் 1 2 3 4. இதை நாம் அப்ளை பண்ணி தான் நமக்கு அதனுடைய எனர்ஜி நமக்கு கிடைக்கும். ஒவ்வொரு ஆர்பிட்டாலோட எனர்ஜி நமக்கு கிடைக்கும். As the n value increasing, the energy of the orbital also increasing. n வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும்போது, என்னோடய வேல்யூ என்னது 1 2 3 4 இப்படி இன்க்ரீஸ் ஆகும்பொழுது
த எனர்ஜி ஆஃப் த ஆர்பிட்டால், அந்த ஆர்பிட்டாலோட எனர்ஜியும் ஆல்சோ இன்க்ரீஸ் ஆகும். அந்த இந்த ஆர்பிட்டாலோட எனர்ஜியும் அதிகரிக்கும். அப்போ என் வேல்யூ 1 ஆகிறது 2 3, என் வேல்யூ அதிகரிக்க ஆர்பிட்டாலோட எனர்ஜியும் அதிகரிக்கும். இந்த எனர்ஜி ஆஃப் வேரியஸ் ஆர்பிட்டால்ஸ், என்னென்ன வேரியஸ் ஆர்பிட்டால்ஸ் இருக்குது அப்படின்னு பார்க்கணும்னா, என்னென்ன ஆர்பிட்டால்ஸ் இருக்குது அப்படின்னு பார்க்குறோம்னா, 1s இதை விட பெருசு எதுன்னு கேட்டிங்கன்னா 2s ஈக்குவல் டு 2p, இது ரெண்டுமே இதை விட பெருசு. அதை விட கிரேட்டர் தென் 3s 3p 3d, அதுக்கடுத்து 4s 4p 4d 4f, அதுக்கடுத்து 5s 5p 5d 5f, 6s 6p 6d 6f 7s. இப்படி என்ன பண்ண அப்படின்னா ஃபாலோவிங் ஆர்டர். இதுதான் ஆர்பிட்டாலோடைய ஆர்டர் வைஸ். ஓகே, இப்போ வந்து 1s 2s 2p 3s 3p 3d 4s 4p 4d 4f 5s 5p 5d 5f 6s 6p 6d 6f 7f. இது எது வந்து ஃபஸ்ட்டு வரும், லோயஸ்ட் எனர்ஜி லெவல், அதுக்கு அது ஹையஸ்ட், அதை விட அது அதிகம் அப்படின்னு பார்க்குறோம் நம்ம. The electron in the hydrogen atom occupy the 1s orbital that has the lowest energy level. இப்போ ஹைட்ரஜன் ஆட்டம் இருக்குது. ஹைட்ரஜன் ஆட்டத்தில் எலக்ட்ரான் வந்து ஒன்று இருக்குது. அது ஒரு எலக்ட்ரான் வந்து குறைந்தபட்ச ஆற்றலை பெற்றிருக்குது. அப்போ 1s ஆர்பிட்டால் இருக்குது. இப்போ ஹைட்ரஜனுடைய அட்டாமிக் நம்பர் இதுதானே. இது நம்ம எப்படி எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எழுதுவோம், 1s. இப்போ நியூக்ளியஸ் ஃபஸ்ட் ஆர்பிட், ஒரு எலக்ட்ரான்ஸ் இருக்குது, அதுதான் 1s. இது லோயஸ்ட் எனர்ஜி லெவலில் இருக்குது, கிரவுண்ட் ஸ்டேட்டில் இருக்குது. கிரவுண்ட் ஸ்டேட்னா அடியாற்றல் நிலையில் இருக்குது. when this electron gains some energy, இந்த எலக்ட்ரான் இப்போ எஸ் 1s 1 ஒரு எலக்ட்ரான் இருக்குது, இது கிரவுண்ட் ஸ்டேட்டில் இருக்குது. இந்த எலக்ட்ரான் சம் எனர்ஜியை கெயின் பண்ணுது, சம் எனர்ஜியை வாங்கிக்குது. வாங்கிட்டு எங்கே போகும் அப்படின்னா 1s விட அதிகமானது எது, 2s 2p. அப்போ 2s 2p 1s விட பெருசு எது, இங்கே பார்த்தோம்ல 1s விட எது 2s 2p, ஹையர் எனர்ஜி லெவலுக்கு போகுது. அப்போ கிரவுண்ட் ஸ்டேட் இது கீழே இருக்குது, 1s. இதை விட பெருசு எது 2s 2p. அப்போ இந்த எலக்ட்ரான் சம் எனர்ஜி வாங்கிட்டு 2sக்கோ அல்லது 2pக்கோ ப்ரொமோட் ஆகும். அப்படி மூவ் ஆகும் பொழுது அப்போ அந்த ஸ்டேட்டுக்கு பேர் என்ன அப்படின்னு கேட்டால் ஹையர் எனர்ஜி ஆர்பிட்டால்ஸ். மூவ் டு ஹையர் எனர்ஜி ஆர்பிட்டால் எங்கே போகுது, 2sக்கோ அல்லது 2pக்கோ மூவ் ஆகும். அப்போ அந்த ஸ்டேட்டுக்கு பேர் என்ன பேர் அப்படின்னு கேட்டால் தி ஸ்டேட் ஆர் கால்ட் எக்ஸைட்டட் ஸ்டேட். அப்போ 1s ஆர்பிட்டால் இருக்கிற ஒரு எலக்ட்ரான் சம் எனர்ஜியை கெயின் பண்ணிக்கிட்டு ஹையர் ஆர்பிட்டால், ஹையர் எனர்ஜி லெவல் ஆர்பிட்டால் 2sக்கோ அல்லது 2pக்கோ மூவ் ஆகலாம். அப்போ இதிலேருந்து எலக்ட்ரான் 1s ஆர்பிட்டால்லேருந்து லோயஸ்ட் எனர்ஜி ஆர்பிட்டால்லேருந்து ஹையஸ்ட் எனர்ஜி ஆர்பிட்டாலுக்கு ஜம்ப் ஆகும். அந்த ஸ்டேட்டுக்கு பேர் என்ன பண்ணுங்கன்னா எக்ஸைட்டட் ஸ்டேட். அதாவது அடியாற்றல் நிலை, கிளறு உற்ற நிலை, உயர்ந்த நிலைக்கு போயிடுது. ஓகே, அப்போ எலக்ட்ரான் கிரவுண்ட் ஸ்டேட்லேருந்து சம் எனர்ஜி வாங்கிட்டு ஹையஸ்ட் எனர்ஜி ஆர்பிட்டாலுக்கு மூவ் ஆகும். அப்போ ஹையஸ்ட் எனர்ஜி ஆர்பிட்டாலுக்கு மூவ் ஆனிச்சுன்னா அதுக்கு பேர் என்ன பேர் அப்படின்னு கேட்டால் எக்ஸைட்டட் ஸ்டேட். However, the above order is not true for atom other than hydrogen multi-electron system. இது உயர் ஆற்றல் என்ன பண்ணுறதுன்னா ஹைட்ரஜனை தவிர பிற அணுக்களுக்கு இந்த மேற்கொண்ட ஆற்றல் வரிசை உண்மை இல்லை. இந்த மேலே சொன்ன இந்த ஆர்டர் வைஸ் வந்து ஹைட்ரஜனுக்கு மட்டும்தான் பொருந்துமே தவிர மல்டி எலக்ட்ரான் வச்சுருக்கிற ஆட்டத்துக்கு பொருந்தாது. மல்டி எலக்ட்ரான்னா இப்போ ஹைட்ரஜன் ஒரே ஒரு எலக்ட்ரான் தான் வச்சுருக்குது 1s 1. அப்போ இதுக்கு மட்டும்தான் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டால் இந்த ஆர்டர் வந்து பொருந்தும். மல்டி எலக்ட்ரான் வச்சுருக்கிற ஆட்டத்துக்கு வந்து என்ன பண்ணும், நிறையா எலக்ட்ரான் வச்சுருக்கிறதுக்கு இப்போ சப்போஸ் சோடியம்னு வச்சுக்கலாம். சோடியம் அட்டாமிக் 11, 1s 2 2s 2 2p6
3s1. அப்போ எலக்ட்ரான் பாரு 2 4 10 11 நிறையா எலக்ட்ரான் வச்சுருக்குது. மல்டி எலக்ட்ரான் நிறைய எலக்ட்ரான் வச்சுருக்கு. அப்போ இந்த மல்டி எலக்ட்ரான் வச்சுருக்கிறதுக்கு வந்து இந்த மேற்கொண்ட இந்த ஆர்டர் வைஸ் வந்து உண்மை இல்லை. அப்போ இந்த ஆர்டர் வைஸ் என்ன, இந்த ஆர்டர் வைஸ் எப்படி இருக்கும், உண்மையாக இருக்காது. இந்த ஆர்டர் வைஸ் உண்மையாக இருக்காது. மல்டி எலக்ட்ரான் வச்சுருக்கிற ஆட்டத்துக்கு வந்து இந்த ஃபாலோயிங் ஆர்டர் உண்மையான இல்லை. அது அப்போ எப்படி நம்ம இந்த ஆர்டர்ஸை நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னா கண்டுபிடிக்காங்க பாருங்கள். ஃபார் சச் சிஸ்டம் ஸ்கார்டிஞ்சர் ஈக்குவேஷன் இஸ் குவைட் காம்ப்ளெக்ஸ். இதுக்கு என்ன பண்ணணும்னா இந்தமாரி சிஸ்டத்துக்கு நம்ம ஸ்கார்டிஞ்சர் ஈக்குவேஷன்ஸ் நாம் வந்து அப்ளை பண்ணுவது ரொம்ப சிக்கலானது. அப்போ இந்த ஸ்கார்டிஞ்சர் ஈக்குவேஷன் மல்டி எலக்ட்ரான் உள்ள சிஸ்டத்துக்கு ஸ்கார்டிஞ்சர் ஈக்குவேஷன் இஸ் குவைட் காம்ப்ளெக்ஸ். இது வந்து ஒரு சிக்கலான ஒரு சமன்பாடு. இதை நம்ம சால்வ் பண்ணணும் அப்படின்னா இதை வந்து எப்படி சால்வ் பண்ணணும்னா ஃபார் தி சிஸ்டம் ரிலேட்டிவ் ஆர்டர் ஆஃப் எனர்ஜி ஆஃப் வேரியஸ் ஆர்பிட்டால் இஸ் கிவன் அப்ராக்சிமேட்லி பை n+l ரூல்ஸ். அப்போ மல்டி எலக்ட்ரான் வச்சுருக்கிற ஒரு ஆட்டம் மல்டி எலக்ட்ரான் நிறையா எலக்ட்ரான் வச்சுருக்குது. அப்போ அதில் வந்து எந்த ஆர்பிட்டால் ஃபஸ்ட்டு வரும், அதுக்கடுத்து எந்த ஆர்பிட்டால் ஹையர் எனர்ஜி லெவலுக்கு போகும். அப்போ இன்க்ரீஸிங் ஆர்பிட்டால் எது ஃபஸ்ட்டு நம்ம வரும், எது அதுக்கடுத்து செகண்டு அப்படின்னு நம்ம சொல்லுறதுக்கு n+l ரூல்ஸ் நாம் வந்து அப்ளிகபிள் பண்ணுறோம். அப்போது ஒரு ஆட்டம் மல்டி எலக்ட்ரான் வச்சுருக்குது. மல்டி எலக்ட்ரான் வச்சுருக்கிற அந்த ஆட்டத்துக்கு எந்த ஆர்பிட்டால் ஃபஸ்ட்டு, அதுக்கடுத்து எந்த ஆர்பிட்டால் வரும், அதுக்கடுத்து எந்த ஆர்பிட்டால் வரும் அப்படிங்கிறது நம்ம n+ ரூல்ஸ் வச்சு நம்ம சொல்ல முடியும். இட் ஸ்டேட் தட் த லோயர் த வேல்யூ n+l வேல்யூ, n+l வேல்யூ லோவாக இருந்துச்சுன்னா அது லோயஸ்ட் எனர்ஜி ஆர்பிட்டால். அது n+l வேல்யூ அதிகமாக இருந்துச்சுன்னா அது ஹையர் எனர்ஜி ஆர்பிட்டால்ஸ். இப்போ the lower value of n+ value for the orbital, the lower is its energy. If the two orbitals have the same value, இப்போ ரெண்டு ஆர்பிட்டால் இருக்குது, ரெண்டு ஆர்பிட்டாலுக்கு வந்து n+l வேல்யூ சேம். அப்போ வந்து எதை வச்சு நம்ம வந்து அது லோயஸ்ட் எனர்ஜி வேல்யூ ஹையஸ்ட் எனர்ஜி வேல்யூ அப்படின்னு கண்டுபிடிக்கிறோம்னா the orbital with the lower value n will have the lowest energy value. இப்போ ரெண்டு ஆர்பிட்டால் இருக்குது, ரெண்டு ஆர்பிட்டாலுக்கு வந்து n+l வேல்யூ சேம். அப்படி சேமாக இருந்துச்சுன்னா அதில் வந்து எது வந்து லோயஸ்ட் எனர்ஜி வேல்யூ அப்படின்னா இந்த n வேல்யூ வச்சு நம்ம லோயஸ்ட் எனர்ஜி வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இதை வந்து இந்த ஒரு டயக்ராம் வந்து இந்த டயக்ராம் வச்சு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், அப்போ உங்களுக்கு புரியும். யூஸிங் these rules by the order of energy varies orbital can be expressed as follows. இது வந்து இந்த ஆர்டர் ஆஃப் எனர்ஜி லெவல்ஸ் கொடுத்துருக்காங்க, இதை நம்ம செக் பண்ணலாம். இப்போ இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு 1s 2s 2p 3s 3p 3d 4s இப்படி தான் நம்ம ஃபஸ்ட்டு வரிசையாக பார்த்தோம். நம்ம எங்கே பார்த்தோம், இதில் பார்த்தோமா 1s 2s 2p 3s 3p 3d 4s 4p பார்த்தோமா. இதை அப்படியே எழுதிக்கிட்டீங்கன்னா 1s 2s 2p 3s 3p 3d 4s. இதில் பாருங்கள் 1s அப்படின்னா என்னோட வேல்யூ என்னது 1. இங்கே 2s அப்படிங்கும்போது என்னோட வேல்யூ 2, இங்கேயும் என்னோட வேல்யூ 2, இங்கேயும் என்னோட வேல்யூ 3 3 3, இங்கே 4 4. அப்போ என்னோட வேல்யூ பிரின்சிபல் குவாண்டம் நம்பர். இதுதான் வந்து ஒரு நியூக்ளியஸ். என்னோட வேல்யூ 1, என்னோட வேல்யூ இருக்குது வந்து 2 அப்படின்னு. இப்போ இதில் வந்து என்ன சப்செல் இருக்கும், இந்த ஃபஸ்ட் ஆர்பிட்டல் என்ன சப்செல் இருக்கும், எஸ் இருக்கும். அப்போ 1s இதில் வந்து 1s இருக்கும், அது சப்செல் எஸ். இந்த ரெண்டாவது ஆர்பிட்டலில் என்னென்ன இருக்கும், எஸ் இருக்கும், பி இருக்குதுன்னு பார்த்தோமா. அப்போ என்னென்ன சப்செல் இருக்குது, 2s இருக்குது, இன்னொன்று 2p இருக்குது. அப்போ 2s இருக்குது, இந்த ரெண்டாவது ஆர்பிட்டலில் 2p இருக்குது. அப்போ இதில் 2 எலக்ட்ரான் ஃபில் ஆகும், இதில் 6 இருக்குது, மொத்தமாக 8 எலக்ட்ரான் ஃபில் ஆகும். நம்ம முன்னாடி ஏற்கனவே பார்க்கணும். ஓகேவா. இப்போ இந்த 1 2 இதெல்லாம் முன்னாடி இருக்கிற நம்பர். இப்போ இந்த நல்லா கவனிங்க. எஸ் சப்செல் அப்படின்னா எல்லோட வேல்யூ என்னவாக இருக்கும், 0. நாம் வந்து எங்கே பார்த்தோம், ஷேப் ஆஃப் s ஆர்பிட்டால், p ஆர்பிட்டால், d ஆர்பிட்டால், f ஆர்பிட்டால் பார்த்தோமா.
அப்போ எல்லோட வேல்யூ 0 இருந்துச்சுன்னா அது என்ன சப்செல்? எஸ். அதுக்கடுத்து எல்லோட வேல்யூ 1 இருந்துச்சுன்னா அது வந்து பி சப்செல். எல்லோட வேல்யூ 2 இருந்தால் அது வந்து டி. எல்லோட வேல்யூ 3 இருந்தால் அது வந்து எஃப். ஓகே, இப்போ பாருங்க, எல்லோட இங்கே வந்து எஸ் 1s. அப்போ எஸ்ஸாக இருக்கும்போது எல்லோட வேல்யூ என்னவாக இருக்கும்? 0. அப்போ நம்ம என்ன ரூல்ஸ் படி நம்ம வந்து கண்டுபிடிக்கலாம்? n + எல். என்னோட வேல்யூ என்னது? 1. எல்லோட வேல்யூ 0. அப்போ நம்ம ஆட் பண்ணுவோம் 1 + 0 1 அப்படிங்கிறது. ஓகே, அதுக்கு அடுத்தது 2s. 2sல இந்த 2sல பாருங்கள், என்னோட வேல்யூ 2, எஸ்ன்னாவே அது என்னது? 0. அப்போ 2 + 0 2. ஓகேவா? அப்போ 1s விட 1sக்கு வந்து என்னோட n + வேல்யூ வந்து 1, 2sக்கு வந்து n + l வேல்யூ 2. அப்போ எது வந்து வேல்யூ கம்மியாக இருக்குதோ அது லோயஸ்ட் எனர்ஜி. n + வேல்யூ எது கம்மியாக இருக்குதோ அது வந்து லோயஸ்ட் எனர்ஜி. அதை விட மதிப்பு எது அதிகமாக ஹையஸ்ட் எனர்ஜி ஆகும். அப்போ 1sஐ விட எது வந்து பெருசு? 2s. அப்போ 1sஐ விட 2s வேல்யூ. அப்போ இந்த n + l வேல்யூ வச்சு நம்ம அப்ளிகபிள் பண்ணணும். சரி, இப்போ அதுக்கடுத்தது இங்கே பார்க்குறோம் 2p அப்படின்றோம். ஓகேவா? இந்த இடத்துல என்னோட வேல்யூ என்னது? 2pங்கும் போது 2, p அப்படிங்கும்போது எல்லோட வேல்யூ எனக்குன்னா 1. இப்போ n + l வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணும்போது 2 + 1 3. ஓகே, இதுக்கு 3 வருது. அப்போ 2pக்கு வந்து 3, n + l 3. நெக்ஸ்ட்டு 3sக்கு இந்த என்னோட வேல்யூ 3, s 3s. எஸ்ன்னா எல்லோட வேல்யூ எனக்குன்னா 0. அப்போ இந்த இதில் 3 + 0 = 3. அப்போ ரெண்டுக்குமே 3 3 இருக்குது. இப்போ 2pக்கும் n + l வேல்யூ 3, 3sக்கும் n + l வேல்யூ 3. அப்படிங்கும்போது n + l வேல்யூ ரெண்டுத்துக்குமே சேம். எது இருக்குது? 2p 3s. அப்படிங்கும்போது இதில் எது லோயஸ்ட் எனர்ஜி ஆர்பிட்டால், எது ஹையஸ்ட் எனர்ஜி ஆர்பிட்டால்ஸ் அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ n + வேல்யூ சேமாக இருந்துச்சுன்னா எதை கன்சிடர் பண்ணணும்? n வேல்யூ கன்சிடர் பண்ணணும். n வேல்யூ எது கம்மியாக இருக்குதோ அது லோயஸ்ட் எனர்ஜி ஆர்பிட்டால், n வேல்யூ எதுக்கு அதிகமாக இருக்குதோ அது ஹையஸ்ட் எனர்ஜி ஆர்பிட்டால். n + l வேல்யூ ரெண்டுக்குமே 2 ஆர்பிட்டாலுக்கும் சேமாக இருக்கும் பொழுது அந்த n வேல்யூ நம்ம வந்து கம்பேர் பண்ணணும். ரெண்டு n வேல்யூ கம்பேர் பண்ணும்போது n வேல்யூ எது கம்மியாக இருக்குதோ அது லோயஸ்ட் எனர்ஜி ஆர்பிட்டால். அப்போ இங்கே n வேல்யூ பாருங்கள் 2, இங்கே 3. அப்போ 2 தான் குறைவான வேல்யூ. அப்போ இதுதான் லோயஸ்ட் எனர்ஜி ஆர்பிட்டால். அதை விட பெருசு வந்து 3s ஆர்பிட்டால். அப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு எழுதும்போது எப்படி எழுதுவோம்? 1s, அதை விட பெருசு 2s, அதை விட பெருசு 2p, அப்புறம் அதை விட பெருசு 3s. ஓகேவா? அப்போ 1s, 2s, 2p, 3s. ஓகே, அதுக்கடுத்து வாங்க 3p 3d. 3pக்கு நம்ம n விட 3, pனா வந்து 1, அப்போ 4. dன்னு வரும்பொழுது 3d வரும்பொழுது 3, இந்த dக்கு வரும்போது 2, 5. அப்போ இதில் வந்து எது பெருசு? 4 பெருசா 5 பெருசா? 4 சின்னது 5 பெருசு. அப்போ வந்து எது வந்து லோயஸ்ட் எனர்ஜி ஆர்பிட்டால்? 3p. 3dயை விட எது பெருசு? 3p விட 3d பெருசு. ஓகே, இப்போ இங்கே பாருங்கள், இந்த இடத்துல நல்லா கவனி. இந்த இடத்துல பாருங்கள், இந்த ரெண்டு வேல்யூ கம்பேர் பண்ணுங்கள். 3p 4s. 3pக்கும் வேல்யூ வந்து n + l வேல்யூ 4, 4sக்கும் n + l வேல்யூ 4. அப்போ இதில் எது லோயஸ்ட் எனர்ஜி ஆர்பிட்டால்ஸ் அப்படின்னா அப்போ n வேல்யூ கம்பேர் பண்ணணும். n வேல்யூ கம்பேர் பண்ணும்போது இந்த n வேல்யூ வந்து இதுக்கு 3, இந்த n வேல்யூ 4. அப்போ எது லோயஸ்ட் எனர்ஜி ஆர்பிட்டால்? 3p. அதோட பெருசு எது? 4s. அப்போ அதுக்கடுத்து தான் வந்து இது வரணும். அப்போ இந்த ரெண்டுமே கம்பேர் பண்ணும்போது 4 4ன்னு வருது, அதுக்கடுத்து 5. அப்போ எது ஃபஸ்ட்டு நம்ம எழுதுவோம் அப்படின்னா 1s வந்து சின்னது, அதை விட 2s பெருசு, அதை விட 3s பெருசு. இல்லை, 1s 2s, 1s இதோட பெருசு, 2s அதை விட 2p, அதை விட 3s.
அப்புறம் என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டால் 3P-யா அல்லது 4S-ஆ அப்படின்னு பார்க்குறோம். அதுக்கு அடுத்தது 3P, அதுக்கு அடுத்தது தான் 4S, அதுக்கு அடுத்தது என்ன வரணும் 3D, 4S, அதுக்கு அடுத்தது 4S வரணும். 4Sக்கு அடுத்தது நாம் 4P-யும் 3D-யும் கம்பேர் பண்ணணும். இதில் வந்து ரெண்டுத்துக்கும் பாருங்கள். அதுக்கு அடுத்தது இந்த 4S-ஐயும் இந்த 4P-யும் 3D-யும் கம்பேர் பண்ணு. இதில் எது குறைந்த மதிப்பு அப்படின்னா இதுக்கும் 5, இதுக்கும் 5. ஆனால் வந்து இதில் பார்த்தீங்கன்னா எந்த வேல்யூ வந்து n வேல்யூ கம்மி 3, இது 4. அப்போ எது வந்து கம்மியாக வரும் 3D தான் கம்மியாக வரும். அதுக்கடுத்து 4P தான் பெருசு. அப்போ எப்படி நம்ம ஆர்டர் வைஸாக எழுதணும் 1S அதை விட பெருசு, 2S அதை விட பெருசு, 2P அதை விட பெருசு, 3S அதை விட 3P. அப்புறம் எது வரணும் அப்படின்னு கேட்டால் 4S வரணும். அதுக்கு அடுத்தது 4Sக்கு அடுத்தது இங்கே பார்க்கும்பொழுது நமக்கு 3D வரும். அப்போ இந்த வரிசையில் நம்ம ஆர்டர் வைஸாக நம்ம எழுதும் பொழுது இந்த n+l வேல்யூ வச்சு நம்ம n+l வேல்யூ கம்மியாக இருக்குதோ அது லோயஸ்ட் எனர்ஜி லெவல், அதை விட எந்த மதிப்பு அதிகமாக இருக்குதோ ஹையஸ்ட் எனர்ஜி லெவல். சப்போஸ் ரெண்டு ஆர்பிட்டாலுக்கும் சேம் n+l வேல்யூ இருந்துச்சுன்னா என்னோட வேல்யூ கம்பேர் பண்ணி என்னோட வேல்யூ எது கம்மியாக இருக்குதோ அது லோயஸ்ட் எனர்ஜி ஆர்பிட்டால், என்னோட வேல்யூ எது அதிகமாக இருக்குதோ அது வந்து ஹையஸ்ட் எனர்ஜி ஆர்பிட்டால். அப்படி நம்ம வந்து வரிசையாக நம்ம ஓகே இப்படி எழுதும் பொழுது நமக்கு வந்து எப்படி கிடைக்கும் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். நம்ம இப்படி எழுதும் பொழுது நமக்கு வந்து இதுமாரி கிடைக்கும். 1S விட 2S பெருசு, 2S விட 2P பெருசு, அதுக்கடுத்து 3S பெருசு, 3P, 4S, 3D, 4P, 5S, 4D, 5P. அப்போ இது என்ன பண்ணால் n+l ரூல்ஸை வச்சு எந்த ஆர்பிட்டால் சின்னது, அதை விட எது பெருசு, அதை விட எது பெருசு அப்படின்னு இதுக்கும் நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தோம்ல அந்த ஆர்பிட்டாலுக்கும் டிஃப்ரெண்ட் இருக்கும். ஓகே இதுவும் இதை பார்த்தீங்கன்னா இதுக்கும் இப்போ நம்ம இந்த n+l ரூல்ஸ் வச்சு நம்ம அப்ளை பண்ணணும்ல அந்த மதிப்பும் பார்த்தோம்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். 1S அதை விட பெருசு 2S, அப்புறம் 2P, 3S, 3P, 4S, 3D, 4P. இது எப்படி சார் கொஞ்சம் கன்ஃபியூஸாக இருக்குது, எப்படி சார் ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டால் ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில் ஒரு டயக்ராம் போட்டு காமிக்கிறேன். அந்த வச்சுக்கினா உங்களுக்கு ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். ஒரு ட்ரையாங்கிள் வந்து வரைஞ்சிக்கோங்க. ஒரு 5 லைன் கீழேருந்து 2, 3, 4, 5 கொஞ்சம் பெருசாக விட போட்டுக்கலாம். 1, 2, 3, 4, 5. இந்த மேலே டாப்பில் வந்து 1Sன்னு வச்சுக்கோங்க. மேலே உச்சியில் டாப் 1, 2, 3, 4, 5. இது 1S, இங்கே 2S, அதுக்கு அடுத்தது 3S, 1S, 2S, 3S, 4S, 5S, 6S, 7S அப்படிங்க. இந்த சைடில் வந்து 2P, 3P, 4P, 5P, 6P, லாஸ்ட்டாக இருக்கிறது வந்து 7P அப்படின்னு எழுதிக்க. இப்போ நல்லா கவனிங்க, இந்த 4S இருக்குல்ல அந்த 4Sக்கும் அந்த 4Sக்கு அடுத்த மிடில் 3Dன்னு போட்டுக்கு, அதுக்கு அடுத்தது 4Dன்னு போட்டுங்க, அதுக்கு அடுத்தது 5D, அதுக்கு அடுத்தது 6D போட்டுங்க. ஓகே, அந்த 4S லைனுக்கு மிடில் 3D, அதுக்கு அடுத்து 4D, 5D, 6D. இந்த 5D லைனுக்கு பக்கத்தில் 5Dக்கு இந்த முன்னாடி சைடில் வந்து 4Fன்னு ஆட் பண்ணுங்கள். அதுக்கு அடுத்தது கீழே 6Dக்கு பக்கத்தில் முன்னாடி வந்து 5Fன்னு ஆட் பண்ணுங்கள்.
ஒரு ட்ரையாங்கிள் போட்டுங்க. கீழேருந்து மேலே நோக்கி ஒரு 5 லைன் போடுங்க. மேலே உச்சியில் 1s, அப்புறம் 2s, 3s, 4s, 5s, 6s, 7s இந்த சைடில் எழுதுங்க. இந்த பக்கம் 2p, 3p, 4p, 5p, 6p, 7p எழுதுங்க. இந்த 4s மிடில் லைனில் வந்து 3d, அதுக்கு அடுத்ததுக்கு லைன் வந்து 4d, 3d, 4d, அதுக்கடுத்து 5d, 6d எழுதிங்க. 5dக்கு முன்னாடி வந்து 4 அப்படின்னு ஆட் பண்ணுங்கள். அதுக்கடுத்து 6dக்கு முன்னாடி 5 அப்படின்னு ஆட் பண்ணுங்கள். இப்போ இங்கே பாருங்கள், இந்த டயக்ராம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எது வருது 1s, அதுக்கு அடுத்தது இப்படி 2s, அதுக்கு அடுத்தது 2p, அதுக்கு அடுத்தது என்ன வரும் 3p, அப்புறம் 3pக்கு அடுத்தது என்ன வரும் அப்படின்னா இந்த லைன் பாருங்கள் 1s, 2s, 2p, 3s, 3p, 4s. 4sக்கு அடுத்தது என்ன வரும் அந்த ட்ரையாங்கிள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் 3d, அதுக்கு அடுத்தது 4p, 5s, 4d, 5p, 6s, 4 இப்படி வரிசையாக வரும். அந்த ட்ரையாங்கிள் வச்சு நீங்கள் வந்து இந்த ஆர்டர் வைஸ் நீங்கள் கண்டிப்பாக எழுதி. இது வந்து உங்களுக்கு மனப்பாடம் பண்ணுறது கஷ்டமாக இருந்துச்சுன்னா அந்த ட்ரையாங்கிள் வச்சு நீங்கள் கரெக்டாக எழுதிக்கலாம். சரி, இதில் எவ்வளோ எலக்ட்ரான்ஸ் வந்து ஃபில் ஆகும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். எஸ் சப்செல் அப்படின்னா சப்செல் எஸ்ஸாக இருந்துச்சுன்னா மேக்ஸிமம் 2 எலக்ட்ரான் ஃபில் ஆகும். அதுக்கடுத்து பி சப்செல்லாக இருந்தால் 6 எலக்ட்ரான், டி சப்செல்லாக இருந்தால் 10 எலக்ட்ரான், எஃப் சப்செல்லாக இருந்தால் 14 எலக்ட்ரான் வரைக்கும் மேக்ஸிமம் ஃபில் பண்ணலாம். ஓகேவா? சரி, as we know there are 3 different orientation in a space that are possible for p orbital. p orbitalக்கு 3 orientations இருக்குது. நான் முன்னாடியே பார்த்தோம். நம்ம p orbital அப்படின்னா நம்ம p orbital ஷேப் பார்த்தோம், px, py, pz with respective with axis. அந்த ஆக்சஸ் பொறுத்து இருக்கும். இந்த p orbital பாருங்கள், இது x axis, இது y, இது z. அப்போ 2pxல வந்து மூவ் ஆகுது, இது எக்ஸில் மூவ் ஆகுது. அப்போ இது எக்ஸ் ஆக்சிஸ் px. இதேமாரி pyல மூவ் ஆகும், pzல மூவ் ஆகும். அந்த டயக்ராம் பார்த்து பார்த்துலாமே. அப்போ இந்த p ஆர்பிட்டாலுக்கு நம்ம வந்து எஸ் அப்படின்னாவே பாக்ஸ், நம்ம ஒரு பாக்ஸ் சிங்கிள் பாக்ஸ் தான் போகணும். p அப்படின்னா ஏன்னா அதில் 2 எலக்ட்ரான் ஃபில் பண்ணலாம். p ஆர்பிட்டால் அப்படின்னாவே மேக்ஸிமம் எத்தனை எலக்ட்ரான் ஃபில் ஆகும் 6 எலக்ட்ரான். அப்போ எத்தனை பாக்ஸ் வரும் அப்படின்னா 3 பாக்ஸ் வரும். அப்போ இதில் 1, 2, 3, 4, 5, 6 எலக்ட்ரான். டினா 5 பாக்ஸ் வரும், 1, 2, 3, 4, 3, 4, 5. அப்போ 10 எலக்ட்ரான் ஃபில் பண்ணலாம். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. அப்போ எஃப்னா எத்தனை பாக்ஸ் 7 பாக்ஸ் வரும், ஏன்னா 14 எலக்ட்ரான் ஃபில் பண்ணணும். அப்போ எஃப் அப்படிங்கும்போது 7 பாக்ஸ் வரணும். 1, 2, 3, 4, 5, 6, 7. அப்போ 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 14 எலக்ட்ரான் ஃபில் பண்ணணும். அப்போ எஸ்னா ஒரே பாக்ஸு, பினா 3 பாக்ஸு, டினா 5 பாக்ஸு, எஃப்னா 7 பாக்ஸ். இப்போ எலக்ட்ரான் எவ்வளோ ஃபில் பண்ணலாம் மேக்ஸிமம் அப்படிங்கிறது முன்னாடி சொல்லிக்கிறேன் நான். இப்போ இதுதான் வந்து டீஜெனரேட் ஆர்பிட்டால்ஸ். டீஜெனரேட்னா சம ஆற்றலுடைய ஆர்பிட்டால்ஸ். இப்போ வந்து இந்த 3 இந்த பி ஆர்பிட்டால்னு வச்சுக்க, இது வந்து 2px, 2py, 2pz. அப்போ இதுவுமே இந்த 3 ஆர்பிட்டால்ஸுமே 2px, 2py, 2pz இதெல்லாமே இதுக்கு 2pxும் சமம், 2pyயும் சமம், 2pz. இதுக்கு ஆற்றல் எவ்வளோ இருக்குதோ, இதுக்கு எனர்ஜி எவ்வளோ இருக்குதோ, இதுக்கும் அதே மாதிரி எனர்ஜி இருக்கும், இதுக்கும் அதே எனர்ஜி இருக்கும். அப்போ எனர்ஜி வந்து சேமாக இருக்கக்கூடிய ஆர்பிட்டால்ஸ் பேர், சேம் எனர்ஜி உள்ள ஆர்பிட்டாலுக்கு பேர் என்னதுன்னா டீஜெனரேட் ஆர்பிட்டால், சம ஆற்றலுடைய ஆர்பிட்டால்ஸ் அப்படின்னு. However, in the presence of magnetic field or electric field, degeneration is lost. இந்த டீஜெனரேட் ஆர்பிட்டால்ஸை, சம ஆற்றலுடைய ஆர்பிட்டால்ஸை மேக்னெட்டிக் ஃபீல்டுனா காந்தத்துக்கு இடையில் கொண்டு போய் வச்சோம்னா இந்த சம ஆற்றல் மதிப்பு இழந்துடும். இந்த வேல்யூ இந்த இதுக்கு சமமாக எனர்ஜி இருக்குதுன்னா இந்த சமமாக எனர்ஜி வந்து மறைஞ்சி போயிடும். அதேமாரி எலக்ட்ரிக் ஃபீல்டுன்னா மின் பாய்ச்சல் செலுத்தும் பொழுது இந்த டீஜெனரேட் ஆர்பிட்டால்ஸை அதுக்கிடையில் வந்து மிடில் வச்சுட்டு அதுக்குடைய இடையில வந்து எலக்ட்ரிக் எனர்ஜி பாஸ் பண்ணும்போது இந்த டீஜெனரேட் ஆர்பிட்டாலோட எனர்ஜி வந்து மறைஞ்சி போயிடும், லாஸ் ஆகிடும்.
இன் மல்டி எலக்ட்ரான் ஆட்டம், ஒரு ஆட்டத்தில் மல்டி எலக்ட்ரான் இருக்குது. இன் அடிஷன் டு த எலக்ட்ரோஸ்டாட்டிக் அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் between the electrons and the nucleus. இப்போ வந்து மல்டி எலக்ட்ரான் உள்ள ஒரு ஆட்டம் இருக்குது. அந்த மல்டி எலக்ட்ரான் பெற்றுள்ள ஒரு அணுவிற்கும் எலக்ட்ரான்ஸுக்கும் அந்த அணுக்கருவுக்கு நியூக்ளியஸுக்கும் அந்த எலக்ட்ரானுக்கு இடையே அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் இருக்கும். இப்போ இங்கே பாருங்கள், இது ஒரு நியூக்ளியஸ், இது ஒரு ஆர்பிட்டால், இங்கே எலக்ட்ரான்ஸ் இருக்குது 2. அதுக்கடுத்து இதில் செகண்ட் ஆர்பிட்டாலில் 8 எலக்ட்ரான்ஸ் இருக்குது. தேர்ட் ஆர்பிட்டாலில் 18 எலக்ட்ரான்ஸ் இருக்குது வச்சுங்களா, 18 புள்ளி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ இந்த நியூக்ளியஸ் என்ன பண்ணும் அப்படின்னா, அவுட்டர் மோஸ்ட் ஆர்பிட்டாலில் இருக்கிற எலக்ட்ரானை அட்ராக்ட் பண்ணி உள்ளே இழுக்கும். அது எலக்ட்ரோஸ்டாட்டிக் அட்ராக்டிவ் ஃபோர்ஸ். நியூக்ளியஸ் அவுட்டர் மோஸ்ட் ஆர்பிட்டாலில் இருக்கிற எலக்ட்ரானை அட்ராக்ட் பண்ணி உள்ளே இழுக்கும். அந்த ஃபோர்ஸுக்கு பேர் என்ன பேர் அப்படின்னா எலக்ட்ரோஸ்டாட்டிக் அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் between the electron and the nucleus. அந்த எலக்ட்ரான்ஸுக்கும் நியூக்ளியஸ்க்கும் இடையில் வந்து என்ன ஃபோர்ஸ் இருக்கும்? எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ். எலக்ட்ரானை கவர்ந்து இழுக்கும் விசை இருக்கும். அதே சமயத்தில் இந்த எலக்ட்ரானுக்கும் இந்த ஆர்பிட்டாலில் இருக்கிற எலக்ட்ரானுக்கும் இன்னொரு ஆர்பிட்டால் எலக்ட்ரானுக்கு இடையில் ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் இருக்கும். இந்த எலக்ட்ரான் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, ஒன்று உள்ளே வருது, ஒன்று வெளியே போகும். அப்போ ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் இருக்கும். இந்த 2 ஃபோர்ஸுமே ஆப்போசிட்டாக செயல்படும். அப்போ என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த 2 ஃபோர்ஸும் ஆப்போசிட்டாக செயல்படுறதுனால இது என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டால் பாருங்கள், அப்போ நியூக்ளியஸ் அவுட்டர் மோஸ்ட் ஆர்பிட்டல் எலக்ட்ரானை அட்ராக்ட் பண்ணி இழுக்கிறது. there are exit repulsive force among the electron. There two force is operating the opposite directions. அப்போ இந்த 2 ஃபோர்ஸுமே ஆப்போசிட் இருக்குது. இந்த நியூக்ளியஸு அவுட்டர் மோஸ்ட் ஆர்பிட்டால் இருக்கிற எலக்ட்ரானை உள்ளே இழுக்குது. ஆர்பிட்டால் இருக்கிற எலக்ட்ரான்ஸ் வந்து இன்னொரு ஆர்பிட்டால் எலக்ட்ரான்ஸ்க்கு இடையில் ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் நடக்குது. அப்போ ஒன்று உள்ளே வருது, ஒன்று வெளியே போகுது. ரெண்டுமே வந்து ஒன்று அட்ராக்டிவ் ஃபோர்ஸ், ஒன்று ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ். ஒன்று உள்ளே வருது, ஒன்று வெளியே போகுது. 2 ஃபோர்ஸுமே ஆப்போசிட் டைரெக்ஷனில் செயல்படுது. திஸ் ரிசல்ட் இன் த டிக்ரீஸிங் த நியூக்ளியர் ஃபோர்ஸ். அப்போ நியூக்ளியர் ஃபோர்ஸ் அப்போ இந்த எலக்ட்ரான் மீது வந்து அவுட்டர் மோஸ்ட் ஆர்பிட்டால் எலக்ட்ரான் மீது இந்த நியூக்ளியஸ் அட்ராக்ட் பண்ணது வந்து குறைய ஆரம்பிக்கும். இது நியூக்ளியஸ்னால் இந்த அவுட்டர் மோஸ்ட் ஆர்பிட்டால் இருக்கிற எலக்ட்ரானை இந்த நியூக்ளியஸ் அட்ராக்ட் பண்ணது வந்து அட்ராக்ட் பண்ணி உள்ளே இழுக்கிறது வந்து குறைய ஆரம்பிக்கும். அப்படி குறைய ஆரம்பிச்சுன்னா என்ன நடக்குன்னு பாருங்கள். திஸ் ரிசல்ட் இன் த டிக்ரீஸிங் இந்த நியூக்ளியர் ஃபோர்ஸ் அட்ராக்ஷன் ஆஃப் அன் எலக்ட்ரான்ஸ். அப்போ நியூக்ளியர் ஃபோர்ஸ் அந்த நியூக்ளியஸ் என்ன பண்ணும்? எலக்ட்ரானை அட்ராக்ட் பண்ணுவது வந்து குறைய ஆரம்பிக்கும். இந்த முடியில் இருக்கிற நியூக்ளியஸ் வந்து வெளிக்கூட்டில் இருக்கிற எலக்ட்ரானை அட்ராக்ட் பண்ணி உள்ளே இழுக்கிறது குறையும். அப்படி குறையும் போது the net charge experienced by electron is called effective nuclear charge. அப்போ இதுக்கு பேர் இந்த மொத்த சார்ஜ் எவ்வளோ சார்ஜ் வந்து இவ்வளோ மொத்த ஆற்றல் வந்து மதிப்பிடுகிறல. அப்போ என்ன பண்ண அப்படின்னா, இந்த எலக்ட்ரான் மீது அணுக்கருவால் செலுத்தப்படும் நிகர அணுக்கரு மின்சுமை. அந்த எலக்ட்ரான் மீது இந்த ஆர்பிட்டால் இருக்குது, அந்த ஆர்பிட்டால் இருக்கிற எலக்ட்ரான் இருக்குது, அந்த எலக்ட்ரான் மீது இந்த நியூக்ளியஸு எவ்வளோ சார்ஜ் கொடுத்து உள்ளே இழுக்குது அதுதான் சொல்கிறாங்க. என்ன பண்ணோம் அப்படின்னா, அணுக்கருவின் மீது, அதாவது அணுக்கருவானது இந்த நியூக்ளியஸ் வந்து எலக்ட்ரான்ஸ் இந்த அவுட்டர் மோஸ்ட் ஆர்பிட்டால் எலக்ட்ரான் மீது எவ்வளோ அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் கொடுத்து உள்ளே இழுக்குது, அதுக்கு பேர் தான் என்ன எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் அப்படின்ட்டு. The effective nuclear charge depends upon the shape of the orbitals. அப்போ எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் வந்து எதை பொறுத்து இருக்குது அப்படின்னு கேட்டால், ஷேப் ஆஃப் ஆர்பிட்டால்ஸ் பொறுத்து இருக்குது. ஷேப் ஆஃப் ஆர்பிட்டால்ஸ் இருக்கும் டிக்ரீஸிங் வித் இன்க்ரீஸிங் அசிமித்தல் குவாண்டம் நம்பர். அசிமித்தல் குவாண்டம் நம்பர்னால் அதோட சிம்பிள் என்னது? எல் பொறுத்து தான் அந்த எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் வந்து கிடைக்கும். அப்போ அசிமித்தல் குவாண்டம் நம்பர் தான் வந்து ஷேப் ஆஃப் ஆர்பிட்டால் கொடுக்குது. அப்போ எல் மதிப்பை வச்சு தான் எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் மதிப்பு வந்து டிபெண்ட்ஸ் பண்ணி இருக்குது அப்படின்னு. The order of the effective nuclear charge felt by the electron in the orbital with a given cell. அப்போ எதுக்கு வந்து எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் வந்து அதிகமாக இருக்கும், எதுக்கு எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் கம்மியாக இருக்கும் அப்படின்னு கேட்பான். எஸ் ஆர்பிட்டாலுக்கு தான் எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் அதிகமாக இருக்கும். ஏன் அப்படின்னா, இது நியூக்ளியஸு அவுட்டர் மோஸ்ட் ஆர்பிட்டால்ஸ் இப்படி இருக்கும். இதில் என்ன மட்டும், இந்த செல்லில் என்ன மட்டும்தான் இருக்கும்? எஸ் சப் செல் மட்டும். இதில் என்னென்ன இருக்கும்? எஸ்பி இருக்கும், அது வந்து எஸ்பிடி, அதுக்கு அடுத்தது வந்து எஸ்பிடிஎஃப் இருக்கும். ஓகே. அப்போ வந்து சைஸ் அளவு பெருசாக ஆக அந்த எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் மதிப்பு வந்து குறைய ஆரம்பிச்சிடும்.
சைஸ் சின்னதாக இருக்கும் பொழுது எல்லோட வேல்யூ எல் ஈக்குவல் டு 0, எல் ஈக்குவல் டு 0னது எஸ், எல் ஈக்குவல் டு 1 அப்படின்னா அது வந்து பி, எல் ஈக்குவல் டு 2னா டி, எல் ஈக்குவல் டு 3னா எஃப். அப்போ வந்து என்ன பண்ணுன்னா எதுக்கு வந்து எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் அதிகமாக இருக்கும் அப்படின்னு கேட்டால் எஸ்ஸுக்கு தான் வந்து எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் அதிகமாக இருக்கும், பிக்கு வந்து அதை விட கம்மியாக இருக்கும், டிக்கு ரொம்ப கம்மியாக இருக்கும், எஃப்க்கு ரொம்ப கம்மியாக இருக்கும். த கிரேட்டர் எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் த கிரேட்டர் இஸ் த ஸ்டெபிலிட்டி ஆஃப் த ஆர்டர். அப்போ எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் வந்து அதிகமாக இருக்கும்போது அந்த ஆர்பிட்டால்ஸ் வந்து நிலைப்புத்தன்மையாக இருக்கும். அப்போ என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டால் இது நியூக்ளியஸு எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் இதுக்கு அதிகம், இதுக்கு போக கம்மி. அப்படி கம்மியாக இருக்கும்போது இது என்ன பண்ண அப்படின்னு கேட்டால் நியூக்ளியஸ் பக்கத்தாலே இருக்கிறதுனால இது ஈஸியாக என்ன பண்ண அப்படின்னு எஃபெக்ட் இது வந்து ஸ்டேபிளாக இருக்கும். இந்த ஒரு மிடியில் ஃபஸ்ட் ஆட்டம் வந்து ஸ்டேபிளாக இருக்கும். அதுக்கடுத்தது இது கொஞ்சம் ஸ்டேபிளாக இருக்கும், இது ரொம்ப லெஸ் ஸ்டேபிளாக இருக்கும். அது அவுட்டர் மோஸ்ட்டில் இருக்கிறது ரொம்ப ஸ்டேபிளாக இருக்கும், லெஸ் ஸ்டேபிளாக இருக்கும். அது பக்கத்தில் இருக்கிற ஆர்பிட்டால் நியூக்ளியஸ்க்கு பக்கத்தில் இருக்கிற ஆர்பிட்டால் தான் ரொம்ப ஸ்டேபிளாக நிலையாக இருக்கும். ஏன்னா எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் வந்து அதிகமாக இருக்கிறதுனால இப்படி இருக்கும். எனர்ஜி லெவல் எதுக்கு அதிகமாக இருக்கும்? வித்தின் கிவன் எனர்ஜி லெவல்ஸ். எதுக்கு எனர்ஜி லெவல்ஸ் அதிகமாக இருக்கும்? எஸ்ஸை விட எது அதிகம்? பி அதிகம், பியை விட டி அதிகம், டியை விட எஃப் அதிகம். அப்போ இது எனர்ஜி லெவல்ஸ் எங்கே இருக்குது? எஸ்ஸு பக்கத்துலேயே இருக்குது, பி அதுக்கு தூரமாக இருக்குது, அதுக்கடுத்து டி எஃப் தூரமாக. அப்போ எனர்ஜி லெவல் எதுக்கு அதிகம்? போக தூரம் எதுக்கு அதிகம்? எஃப்க்கு. அப்போ எனர்ஜி லெவல் எதுக்கு அதிகம்னா எஸ்ஸை விட பிக்கு அதிகம், பியை விட டிக்கு அதிகம், டியை விட எஃப்க்கு அதிகம். எனர்ஜி லெவல் எழுதும்போது இப்படி எழுதணும். எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் நம்ம எழுதும் பொழுது எந்த ஆர்பிட்டாலுக்கு எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் அதிகம்னா இதுக்கு ஆப்போசிட் அப்படி எழுதிக்க. எஸ்ஸுக்கு தான் எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் அதிகம், பிக்கு கம்மி, டிக்கு அதை விட கம்மி, எஃப்க்கு அதை விட கம்மி. ஓகே, அதுக்கு அடுத்தது இந்த டாபிக் பார்க்குறதுன்னா இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த டயக்ராம் கொடுத்துருப்பாங்க. இந்த லெவல் இந்த டயக்ராம் பாருங்கள். எனர்ஜி லெவல்ஸ் மேலே போக இன்க்ரீஸ். ஃபஸ்ட்டு 1s சின்னது, அதை விட பெருசு 2s, அது 2p, 3s 3p, அதுக்கடுத்தது 4s 4d 4p, 5s 4d இப்படி போய்ட்டு இருக்குது. இப்போ எனர்ஜி லெவல்ஸ் வந்து இது அதிகம். 1s விட 2s அதிகம். அப்போ எஸ்ஸை விட பி, பியை விட டி, டியை விட எஃப். அப்போ எனர்ஜி லெவல் வந்து அதிகம். எஃபெக்ட் நியூக்ளியர் சார்ஜ் சொல்லும்பொழுது எஸ்ஸுக்கு தான் அதிகம், பிக்கு கம்மி, டிக்கு அதை விட கம்மி, எஃப்க்கு. இப்போ எஃப்பை விட டிக்கு வந்து எஃபெக்ட் நியூக்ளியர் சார்ஜ் அதிகம், டியை விட பிக்கு எஃபெக்ட் நியூக்ளியர் சார்ஜ் அதிகம், பியை விட எஸ் சப்ஸ்டில் எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் அதிகம். எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜுக்கும் எனர்ஜிக்கும் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. இப்போ இந்த ஒரு டாபிக் பார்க்கலாம். The energy level of atomic orbital. இப்போ the energy of same orbital decreasing with increasing atomic number. இப்போ அட்டாமிக் நம்பர் இன்க்ரீஸ் ஆகும் பொழுது சேம் ஆர்பிட்டாலோட எனர்ஜி லெவல்ஸ் என்ன ஆகுது? இப்போ அட்டாமிக் நம்பரு ஒரு ஆட்டம் இருக்குது, ஒரு ஆட்டத்தோட அட்டாமிக் நம்பர் இன்க்ரீஸ் ஆகுது. அந்த இன்க்ரீஸ் ஆகும்போது அதனுடைய அட்டாமிக் ஆர்பிட்டால் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறோம் நம்ம. இப்போ ஒரு ஆட்டம் இருக்குது, ஒரு ஆட்டத்தோடைய அட்டாமிக் நம்பர் இன்க்ரீஸ் ஆகுது, அப்போ ஆர்பிட்டாலுடைய எனர்ஜி லெவல் குறையும். இப்போ எக்ஸாம்பிள் வந்து பாருங்கள், உங்களுக்கு இந்த எக்ஸாம்பிள் வந்து ஹைட்ரஜன், அதுக்கடுத்தது லித்தியம், அதுக்கடுத்தது சோடியம், அதுக்கடுத்தது பொட்டாசியம். லித்தியத்தோட அட்டாமிக் நம்பர் 1, சோடியத்துக்கு அட்டாமிக் நம்பர் 3, லித்தியத்துக்கு 3, சோடியத்துக்கு 11, பொட்டாசியத்துக்கு 19. ஹைட்ரஜனுக்கு 1s1, லித்தியத்துக்கு 1s2 2s1 இப்படி எழுதலாம். சோடியத்துக்கு வந்து 1s2 2s2 2p6 3s1 அப்படிதான். இப்போ இது எல்லாத்துக்குமே ஹைட்ரஜனுக்கும் 2s ஆர்பிட்டாலை பார்க்குறோம், லித்தியத்துக்கும் 2s ஆர்பிட்டால்ஸ் பார்க்குறோம், அந்த சோடியத்துக்கும் 2s ஆர்பிட்டால் பார்க்குறோம், 2s ஆர்பிட்டால் பார்க்குறோம், பொட்டாசியத்துக்கும் 2s ஆர்பிட்டால் பார்க்குறோம். இப்போ அட்டாமிக் நம்பர் இன்க்ரீஸ் ஆக
அட்டாமிக் நம்பர் 1 3 11 19. அட்டாமிக் நம்பர் இன்க்ரீஸ் ஆக ஆக சேம் ஆர்பிட்டால் எது பார்க்குறோம்? 2s. இதுலேயும் 2s பார்க்குறோம், இதுலேயும் 2s, இதுலேயும் 2s, இதுலேயும் 2s. அப்போ அட்டாமிக் நம்பர் இன்க்ரீஸ் ஆக ஆக அப்போ சேம் ஆர்பிட்டாலோடைய எனர்ஜி லெவல்ஸ் குறையுது. அப்போ வந்து எதுக்கு எனர்ஜி லெவல்ஸ் குறையுது? அப்போ அட்டாமிக் நம்பர் எதுக்கு இன்க்ரீஸு? பொட்டாசியத்தில் இருக்கிற 2s ஆர்பிட்டாலுக்கு எனர்ஜி லெவல்ஸ் கம்மி. சோடியத்தில் இருக்கிற அதை விட எதுக்கு ரொம்ப அதிகம் அப்படின்னா இந்த சோடியத்துக்கு வந்து 2s ஆர்பிட்டால் எனர்ஜி லெவல் அதிகம். அதை விட எதுக்கு அதிகம்னா லித்தியத்தில் இருக்கிற 2s ஆர்பிட்டாலுக்கு எனர்ஜி லெவல் அதிகம். அதை விட எதுக்கு அதிகம்னா ஹைட்ரஜனில் இருக்கிற 2s ஆர்பிட்டாலுக்கு எனர்ஜி லெவல் அதிகம். அப்போ என்ன பண்ண அப்படின்னு கேட்டால் அட்டாமிக் நம்பர் இன்க்ரீஸ் ஆக ஆக சேம் ஆர்பிட்டால் இருக்கிற எனர்ஜி லெவல்ஸ் வந்து குறையுது அப்படின்னு. அப்போ ஹைட்ரஜனுக்கு வந்து 1 அட்டாமிக் நம்பர், லித்தியத்துக்கு 3, சோடியத்துக்கு 11, பொட்டாசியத்துக்கு 19. அப்போ பாருங்கள், இதுலேயும் 2s ஆர்பிட்டால் எனர்ஜி லெவல்ஸ், இதுலேயும் எனர்ஜி லெவல் 2s ஆர்பிட்டால், இதுலேயும் எனர்ஜி லெவல் 2s ஆர்பிட்டால், இதுலேயும் எனர்ஜி லெவல் 2s ஆர்பிட்டால். அப்போ அட்டாமிக் நம்பர் இன்க்ரீஸ் ஆக ஆக 2s ஆர்பிட்டால் சேம் ஆர்பிட்டாலோட எனர்ஜி லெவல்ஸ் என்ன ஆகிடுது? குறைஞ்சிட்டே இருக்குது. அப்போ இதுக்கு வந்து அட்டாமிக் நம்பர் 1 3 11 19. அப்போ அட்டாமிக் நம்பர் இன்க்ரீஸ் ஆகுதா, அதனோட எனர்ஜி லெவல் என்ன ஆகிட்டே இருக்குது? எப்படி அம்புக்குறி போட்டுக்கலாம். அப்போ எதுக்கு அதிகம்? அட்டாமிக் நம்பர் கம்மியாக இருக்கிற 2s ஆர்பிட்டால் தான் எனர்ஜி லெவல்ஸ் அதிகம். அப்போ ஒரு ஆட்டம் இருக்குதுன்னா ஒரு ஆட்டத்தில் இருக்கிற சேம் அட்டாமிக் நம்பர் ஆர்பிட்டால் பார்க்குறோம். அந்த ஆட்டத்துக்கு இப்போ ஹைட்ரஜன், லித்தியம், சோடியம், பொட்டாசியம் இதனோட அட்டாமிக் நம்பர் பார்க்குறோம். ஹைட்ரஜனுக்கு 1, லித்தியத்துக்கு 3, சோடியத்துக்கு 11, பொட்டாசியத்துக்கு 19. இதில் இருக்கிற 2s ஆர்பிட்டாலும் பார்க்குறோம். இதில் 2s ஆர்பிட்டால், இதில் 2s ஆர்பிட்டால், இதில் 2s ஆர்பிட்டால். அட்டாமிக் நம்பர் இன்க்ரீஸ் ஆக ஆக சேம் ஆர்பிட்டால் இருக்கிற எனர்ஜி லெவல்ஸ் என்ன ஆயிரும்? குறையும். அப்போ எதுக்கு எனர்ஜி லெவல்ஸ் அதிகம் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த 1s ஆர்பிட்டால் ஹைட்ரஜனுக்கு எனர்ஜி லெவல் அதிகம், அதை விட இதுக்கு குறைவு, அதை விட இதுக்கு குறைவு, அதை விட இது ரொம்ப குறைவு. இதுதான் வந்து கான்செப்ட். எவர்டர் செல்ஃப் வந்து புக்குக்கு பின்னாடி கொடுத்துருப்பாங்க. இந்த கொஸ்டின் வந்து ஒரு 5 மார்க் கொஸ்டின் கேட்க சான்ஸ் இருக்குது. ஃபார்முலா வந்து நமக்கு என்ன கேட்குறோம்? செகண்ட் எக்ஸசைஸ் கேட்குறோம். இது ஒர்க் அவுட் பண்ணிப்பாங்க. பின்னாடி வந்து ஆன்சருக்கும் ஒர்க் அவுட் பண்ணிப்பாங்க. 2 மார்க்கோ அல்லது 3 மார்க்கோ அல்லது 5 மார்க்லையோ அதை கேட்க சான்ஸ் நிறையா இருக்கும். சரி, ஓகே. நெக்ஸ்ட் ஒன்று வந்து ஆர்பிட்டால்ஸில் நம்ம வந்து எலக்ட்ரானை எப்படி ஃபில் பண்ணுவோம் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஃபில்லிங் ஆஃப் ஆர்பிட்டால்ஸில் எப்படி நிரப்புறோம்? ஒரு ஆட்டம் இருக்குது. எலக்ட்ரான் ஆர் ஃபில்டு இன் வேரியஸ் ஆர்பிட்டால்ஸ் அக்கார்டிங் டு ஆஃபா பிரின்சிபல், பாலி எக்ஸ்க்ளூஷன் பிரின்சிபல் அண்டு ஹண்ட் ரூல்ஸ். இன்னொன்று என்னது? ஒரு ஆட்டத்தில் எலக்ட்ரான்ஸ் இருக்குது. அந்த எலக்ட்ரானை நம்ம எப்படிலாம் ஃபில் பண்ணணும் அப்படின்னா வெவ்வேறு ஆர்பிட்டலில் எப்படி ஃபில் பண்ணணும்னா 3 விதி இப்படி இருக்குது. ஒன்று ஆஃபா பிரின்சிபல், பாலி எக்ஸ்க்ளூஷன் பிரின்சிபல் அண்ட் வந்து ஹண்ட் ரூல்ஸ். அந்த 3 விதிப்படி நம்ம வந்து ஃபில் பண்ணுறோம். அண்டு இன்னொன்று வந்து ஹண்ட் ரூல்ஸ். திஸ் ரூல்ஸ் ஆர் டிஸ்கிரிப்ஷன் பிலோ. அந்த ரூல்ஸை கீழே கொடுத்துருக்காங்க. அப்படி நம்ம எப்படி ஃபில் பண்ணுறோம் அப்படின்னு. ஆஃபா பிரின்சிபல் அப்படின்னா இது முக்கியமான கொஸ்டின். த வேர்ட் ஆஃபா இஸ் ஜெர்மன் மீன்ஸ் பில்டிங் அப், அதாவது கட்டமைப்பு சேர்ந்து ஒரு 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 அமைப்பை உருவாக்குறதுன்னு அர்த்தம். பில்டிங் உருவாக்குறோம்ல அது மாரி. இன் கிரவுண்ட் ஸ்டேட் ஆஃப் த ஆட்டம், ஒரு ஆட்டம் கிரவுண்ட் ஸ்டேட்டில் இருக்குது. த ஆர்பிட்டால் ஆர் ஃபில்ட் இன் த ஆர்டர் ஆஃப் த இன்க்ரீஸிங் எனர்ஜி. அப்போ என்ன பண்ண அப்படின்னா அடியாற்றல் நிலையில் உள்ள, முன்னாடியே சொன்ன கிரவுண்ட் ஸ்டேட்டுன்னு அர்த்தம். கிரவுண்ட் ஸ்டேட்டில் இருக்கிற ஒரு ஆட்டம் இருக்குது. அதில் ஆர்பிட்டால்ஸ் ஆர் ஃபில்ட், ஆர்பிட்டாலில் இருக்கிற எலக்ட்ரான் ஃபில் பண்ணணும். ஆர்பிட்டால்ஸ் லோயர் எனர்ஜியில் ஃபில் பண்ணிட்டு தான் ஹையர் எனர்ஜிக்கு போகும். இப்போ எது வந்து லோயஸ்ட் எனர்ஜி ஹையஸ்ட் எனர்ஜின்னு பார்க்கலாம். 1s 2s 2p 3s. இதோட இது பெருசு தானே பார்த்து நம்ம. இப்போ இந்த நான் முன்னாடி போன ட்ரையாங்கல் ஷேப் ஞாபகம் வச்சுங்க. அதை வச்சுட்டு நீங்கள் எலக்ட்ரானை ஃபில் பண்ணலாம். இப்போ நைட்ரஜன் அட்டாமிக் நம்பர் 7. இப்போ எப்படி எழுதலாம்? அட்டாமிக் நம்பர் 7 அப்படிங்கும் பொழுது அந்த ரூல்ஸ் என்ன ரூல்ஸு? 1s 2s 2p அப்புறம் 3s. இதானே எஸ்ஸில் எவ்வளோ எலக்ட்ரான் மேக்ஸிமம் ஃபில் ஆகலாம்? 2.
1sல அது இந்த எஸ்லேயும் 2sலேயும் எத்தனை 2 எலக்ட்ரான் ஃபில் ஆகலாம். அப்போ மொத்தமாக இங்கே எவ்வளோ 7 இருக்குது. இதில் 2 எலக்ட்ரான் ஃபில் பண்ணியாச்சு, இதுலேயும் 2 எலக்ட்ரான் ஃபில் பண்ணியாச்சு. 2pயில் மேக்ஸிமம் எவ்வளோ எலக்ட்ரான் ஃபில் ஆகும்? 6 எலக்ட்ரான் ஃபில் பண்ணலாம். ஆனால் இங்கே ஏற்கனவே 4 ஃபில் ஆகிடுச்சு. இன்னும் எவ்வளோ இதில் கொடுத்தா 4 7ஆக மாறும் அப்படின்னு கேட்டால் இதில் 3 கொடுத்தா 7ஆக மாறும். அப்போ 1s2ல் 2 எலக்ட்ரான், 2s2ல் 2 எலக்ட்ரான், 2pயில் வந்து 6 எலக்ட்ரான் வரைக்கும் ஃபில் ஆகலாம். ஆனால் நமக்கு எவ்வளோ இருக்குது? 7 தான் இருக்குது. அப்போ இதில் 2 இதில் 2 4 ஃபில் ஆகிடுச்சு. இன்னும் இந்த 2pயில் எவ்வளோ எலக்ட்ரான் கொடுத்தா 7ஆக மாறும்? 3 கொடுத்தா 7ஆக மாறும். அப்போ 2 2 4 4 + 3 7. அப்போ இதுதான் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன்ஸ். அப்போ எப்படி எழுதுவோம்? நைட்ரஜனுடைய எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் 1s2 2s2 2p3. அப்போ எலக்ட்ரான்ஸ் நம்ம எப்படி ஃபில் பண்ணுறோம்? இன்க்ரீஸிங் ஆர்டர் வைஸ். இது லோயஸ்ட் எனர்ஜி லெவல், இதை விட அதுக்கடுத்து ஹையஸ்ட் எனர்ஜி லெவல், அதுக்கடுத்து இதை விட இது ஹையஸ்ட் எனர்ஜி லெவல். அப்போ இன்க்ரீஸிங் ஆர்டர் எனர்ஜி என்ன பண்ணோம் அப்படின்னா ஆர்டர் ஆஃப் தியர் இன்க்ரீஸிங் எனர்ஜி. ஆர்டர் வந்து பார்த்தீங்கன்னா இதை விட இது பெருசு, இதோட இது பெருசு, அப்படி தான் ஃபில் பண்ணுறோம். அந்த ரூல்ஸுக்கு பேர் தான் இருக்குன்னா ஆஃப் ஆஃப் பிரின்சிபல். that this electron first occupy the lowest energy level available to them. ஃபஸ்ட்டு எலக்ட்ரானை நம்ம லோயஸ்ட்டில் தான் ஃபில் பண்ணணும், எடுத்தோன்னா ஹையஸ்ட்டு ஃபில் பண்ணக்கூடாது. இப்போ 1s அப்படின்னா அதை ஃபில் பண்ண பின்னாடி அதுக்கடுத்து எங்கே போகணும்? 2s போகணும், அதுக்கடுத்து 2p போகணும், அதுக்கடுத்தது 3s, அதுக்கடுத்தது 3. அப்போ இங்கே இப்படி போகணும். இந்த ரூல்ஸ் நம்ம பார்த்தோம்ல, இந்த ரூல்ஸ் படி ஃபஸ்ட்டு 1s லோயஸ்ட்டு, அதை விட பெருசு 2s 2p 3s 3p 4s. இப்போ இங்கே எடுத்துங்க பார்த்தீங்கன்னா 1sக்கு அடுத்தது 2s 2p, அதுக்கு அடுத்தது 3s 3p, அதுக்கு அடுத்தது 3d. இப்படி போயிடக்கூடாது. ஃபஸ்ட்டு இது, அதுக்கடுத்து செகண்டு, தேர்டு, ஃபோர்த்து, ஃபிஃப்த்து, அதுக்கடுத்து 3dக்கு போயிடக்கூடாது. 4sக்கு வந்துட்டு தான் 3dக்கு போகும். அப்போ இதுதான் என்ன பண்ணணும் அப்படின்னா இன்க்ரீஸிங் ஆர்டர் ஆஃப் எனர்ஜி ஆர்பிட்டால். அப்படி தான் எலக்ட்ரானை ஃபில் பண்ணணும். அந்த ரூல்ஸ் பேர் தான் என்ன பேர் அப்படின்னு கேட்டால் ஆஃபா பிரின்சிபல். அப்போ எலக்ட்ரானை நம்ம வந்து எப்படி ஃபில் பண்ணணும் அப்படின்னு கேட்டால் ஆர்டர் ஆஃப் தி இன்க்ரீஸிங் எனர்ஜி லெவல். அந்த ரூல்ஸுக்கு பேர் தான் எப்படின்னா ஆஃபா பிரின்சிபல். எலக்ட்ரானை ஃபஸ்ட்டு லோயஸ்ட் ஆக்குபை எனர்ஜி ஃபில் பண்ணிவிட்டு தான் நெக்ஸ்ட்டு ஹையர் எனர்ஜி லெவலுக்கு ஆக்குபை பண்ணணும், ஃபில் பண்ணணும். ஒன்ஸ் த லோயர் எனர்ஜி லெவல் ஆர்பிட்டால்ஸ் ஆர் கம்ப்ளீட்லி ஃபில். லோயர் எனர்ஜி ஆர்பிட்டால் எலக்ட்ரான் கம்ப்ளீட்டாக ஃபில் பண்ண பின்னாடி தான் தென் எலக்ட்ரான் என்டர் த நெக்ஸ்ட் ஹையர் எனர்ஜி லெவல்ஸ். இப்போ 1sல 2 எலக்ட்ரான் கம்ப்ளீட்டாக ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து 2sல கம்ப்ளீட்டாக ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து தான் எங்கே போகணும் அப்படின்னா 2pக்கு போகணும், அதுக்கடுத்தது 3s. அப்போ இந்த எஸ்ஸில் எவ்வளோ எலக்ட்ரான் ஃபில் பண்ண முடியுமோ அவ்வளோ எலக்ட்ரான் ஃபில் பண்ணிவிட்டு அதேமாதிரி பியில் எவ்வளோ எலக்ட்ரான் எவ்வளோ இருக்குதோ அவ்வளோ ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கடுத்தது ஹையஸ்ட் எனர்ஜி லெவலுக்கு போகணும். ஒவ்வொரு ஆர்பிட்டாலும் எலக்ட்ரான் வந்து கம்ப்ளீட்டாக ஃபில் பண்ணுற பின்னாடி தான் அதுக்கடுத்து நெக்ஸ்ட் எலக்ட்ரான் இருந்துச்சுன்னா அதுக்கடுத்து ஹையஸ்ட் எனர்ஜி லெவலுக்கு ஆர்பிட்டாலுக்கு மூவ் பண்ணணும். The order of the filling varies orbital as per the Hoffer principle given the figure. According to the n+ rules, n+l ரூல்ஸ் படி தான் நம்ம வந்து Hoffer principle படி நம்ம எலக்ட்ரானை ஃபில் பண்ணுறோம். அப்போ இந்த ரூல்ஸ் இங்கே பாருங்கள். ஃபஸ்ட்டு nth ஆர்பிட்டல், இது நியூக்ளியஸு, ஃபஸ்ட்டு ஆர்பிட்டு, அது n = 1, அது என்ன இருக்கும்? 1s இருக்குது. செகண்டில் பாருங்கள் 2sல என்னென்ன இருக்கும்? n = 2. இந்த 2ல் என்னென்ன இருக்கும்? s இருக்குன்னு சொன்னேன், p இருக்குன்னு சொன்னேன். அந்த sல என்னென்ன இருக்குது? 2s இருக்குது, இன்னொன்று 2p இருக்குது. அதுக்கடுத்து 1s, அதுக்கடுத்து 2s, அதுக்கடுத்து 2p, 3s 3p, 3dக்கு போகக்கூடாது. எங்கே வரணும்? 4sக்கு வந்துட்டு 3d, அதுக்கடுத்து 3d முடிச்சுட்டு 4p, அதுக்கடுத்து எங்கே வரணும் அப்படின்னா எங்கே வரணும்? 4pக்கு வந்துட்டு 5s 4d 5p, அதுக்கடுத்தது எங்கே வருது? 5க்கு 6s 4f 5d 6p, அதுக்கடுத்தது 7s 4f 6d 7d. இந்த ட்ரையாங்கிள் போட்டோம்ல, அதை வச்சு ஈஸியாக என்ன பண்ண அப்படின்னு கேட்டால் உங்களுக்கு ஈஸியாக முன்னாடி எழுதிக்கணும். இது 1s 2s 3s 4s 5s 6s 7s 2p 3p 4p 5p 6p 7p. இந்த 4s நேராக வந்து 3d 4d 5d 6d.
இந்த 5 நேராக 4f 5, அப்போ 1s, அதுக்கு அடுத்தது 2s 1, 2p, 3s 3p, அதுக்கு அடுத்தது எங்கே வரணும் 3pக்கு வந்துட்டு 4s வரணும், அப்புறம் 3d 4p, அப்புறம் 5s 4d 6p, இப்படி வரும். இந்த ஆர்டர் வைஸ் இப்படி வந்து இப்படி ஜிக்ஸாக்ஸ் வரைக்கும் வந்து அதை தான் என்ன பண்ணியிருக்கோம் அப்படிங்கன்னா இந்த இப்படி கொடுத்துருக்காங்க. இதுதான் வந்து கேட்டால் ஆபா பிரின்சிபலோடைய இந்த டயக்ராம். அப்போ ஃபஸ்ட்டு 1sக்கு வந்துட்டு 2s 2p 3s 3p 4s 3d, இதுதான் லோயஸ்ட் எனர்ஜி லெவல்ஸ். அதை விட ஹையஸ்ட் எனர்ஜி லெவல்ஸ் எதுன்னு கேட்டால் இதை விட இது பெருசு, இதோட இது பெருசு, இது பெருசு, இப்படி. அப்போ லோயஸ்ட் எனர்ஜி லெவல்ஸ் எலக்ட்ரான் ஃபில் பண்ணிவிட்டு ஹையஸ்ட் எனர்ஜி லெவல் ஃபில் பண்ணணும். ஹையஸ்ட் எனர்ஜி லெவலில் ஃபில் பண்ணணும், அதுக்கடுத்து அப்படியே ஹையஸ்ட் எனர்ஜி லெவலுக்கு போய் கேட்கணும். நெக்ஸ்ட் ஒன்று வந்து பாலி எக்ஸ்க்ளூஷன் பிரின்சிபல். பாலி எக்ஸ்க்ளூஷன் பிரின்சிபல் அப்படிங்கிறத என்ன அப்படின்னு கேட்டால், இதுவும் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், ஒரு டைம் பப்ளிக்கில் கேட்டோம். பாலி formulated the exclusion principle which state that the no two electron in an atom can have same set the value of all four quantum numbers. அதாவது ஒரு ஆட்டத்தில் இருக்கிற எந்த ஒரு 2 எலக்ட்ரான்ஸுக்கும் 4 குவாண்டம் எண் வேல்யூ சமமாக இருக்காது, ஒன்றாக இருக்காது. ஒரு ஆட்டம் இருக்குதுன்னா ஒரு ஆட்டத்தில் 2 எலக்ட்ரானுக்கு வச்சுக்கலாம், 1s2 அப்படின்னு 2 எலக்ட்ரானுக்கு வச்சுக்கலாம். இந்த 2 எலக்ட்ரான்ஸுக்கும் 4 குவாண்டம் நம்பர்ஸ் n, l, m, s. என்னோட வேல்யூ என்னோட வேல்யூ, எம்மோட வேல்யூ, எஸ்ஸோட வேல்யூ அனைத்து மதிப்பும் ஒரே மாதிரி இருக்காது. சப்போஸ் ஏதோ ஒரு மதிப்பு வந்து சேஞ்ச் ஆகிருக்கலாம். இப்போ எக்ஸாம்பிள் வந்து உங்களுக்கு ஒரு ஆட்டத்தில் இருக்கிற 2 எலக்ட்ரானுக்கு 4 குவாண்டம் நம்பர்ஸ் வேல்யூ சேமாக இருக்காது, ஏதோ ஒன்றுச்சு மாறி இருக்கும். அப்படிங்கிறது பேர் தான் கேட்டினா பாலி எக்ஸ்க்ளூஷன் பிரின்சிபல். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா 4 குவாண்டம் நம்பர்ஸ் எது n, l, m, s. பிரின்சிபல் குவாண்டம் நம்பர், அசிமுத்தல் குவாண்டம் நம்பர், மேக்னெட்டிக் குவாண்டம் நம்பர், ஸ்பின் குவாண்டம் நம்பர். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து ஹைட்ரஜன் எடுத்துக்கலாமா? ஹைட்ரஜன் ஆட்டம் 1H1, அதுக்கு நம்ம எப்படி எழுதுவோம் 1s1. இதில் ஒரே ஒரு எலக்ட்ரான் தான் இருக்குது. இப்போ இதுக்கு வந்து என்னோட வேல்யூ என்னது? இதுதான் என்னோட வேல்யூ 1. எல்லோட வேல்யூ என்னது? எஸ்னாவே எல்லோட வேல்யூ 0. எல்லோட வேல்யூ 0 இருந்தால் எம்மோட வேல்யூ என்ன இருக்கும்? 0. எஸ்ஸோட வேல்யூ, எஸ்ன்னு அர்த்தம் எலக்ட்ரான் ஸ்பின். எலக்ட்ரான் எப்படி சுற்றுது? இந்த ஒரு எலக்ட்ரான் தான் இருக்குது. இந்த ஒரு எலக்ட்ரான் எப்படின்னா கிளாக் வைஸில் சுற்றுது. அப்போ என்ன பண்ணுங்க, எஸ்ஸோட வேல்யூ வந்து கிளாக் வைஸில் சுற்றுறதுனால இப்படி நம்ம போட்டு காமிப்போம். இப்படி பாக்ஸ் போட்டு இப்படி ஒரு அம்புக்குறி போடும்ல, இப்படி போட்டோம்னா என்ன பண்ணோம், எலக்ட்ரான் வந்து கிளாக் வைஸில் சுற்றும். அப்போ +1/2. அது அங்கே பாருங்கள், இது இந்த எலக்ட்ரானுக்கு என்னோட வேல்யூ 1, என்னோட வேல்யூ m, எல்லோட வேல்யூ 0, எம்மோட வேல்யூ 0, எஸ்ஸோட 1/2. அப்போ 4 குவாண்டம் நம்பர்ஸ் இருக்குது. அந்த 4 குவாண்டம் நம்பர்ஸும் எல்லாமே ஒரே மாதிரி இருக்குதுன்னு பார்த்தோம்னா இல்லை. இப்போ இன்னும் புரியணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். அந்த எக்ஸாம்பிள் பார்த்து ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். ஹீலியம் வச்சுக்கலாம். ஹீலியத்தோட அட்டாமிக் நம்பர் 2. இதுதான் சிம்பிள் ஹீலியம் 2 இருக்குது. அதை நம்ம எப்படி எழுதலாம்? 1s2ன்னு எழுதலாம். இது நியூக்ளியஸ், ஆர்பிட், 2 எலக்ட்ரான்ஸ் இருக்குது. ஓகேவா? இதுக்கு நாம் வந்து 4 குவாண்டம் நம்பர்ஸ் நம்ம எழுதுகிறோம். 4 குவாண்டம் நம்பர்ஸ் எது? n, l, m, s. என்னோட வேல்யூ எது? இதுதான் என்னோட வேல்யூ 1. ஓகேவா? எல்லோட வேல்யூ 0, ஏன்னா எஸ். எல்லோட வேல்யூ 0 தான், எம்மோட வேல்யூ 0. இப்போ 2 எலக்ட்ரான்ஸுக்கு 2 எலக்ட்ரானில் ஃபஸ்ட் எலக்ட்ரான், இந்த எலக்ட்ரான்ஸுக்கு மட்டும் இந்த மதிப்பு நான் சொல்கிறேன். அப்போ ஒரு எலக்ட்ரான் எப்படி சுற்றும்? கிளாக் வைஸில் சுற்றுது. அப்போ அதனால் வந்து +1/2. ஓகே, இந்த எலக்ட்ரானுக்கு இப்போ பார்க்கலாம். அதே அந்த எலக்ட்ரானுக்கு என்னோடய வேல்யூ என்ன வரும்? 1 தான் வரும். அதுதான் 1. என்னோட வேல்யூ என்னது? எஸ்னா 0 தான். அப்போ எம்மோட வேல்யூ என்ன வரும்? 0 தான். அப்போ எஸ்ஸோட வேல்யூ என்ன வரும்? இப்போ
ஒன்று கிளாக் வைஸில் சுற்றுது, இன்னொன்று எப்படி சுற்றும் ஆண்டி கிளாக். அப்போ ஆண்டி கிளாக்கில் சுற்றும் போது -1/2. அப்போ இங்கே பாருங்கள், என்னோடய வேல்யூ இதுக்கும் இந்த 2 எலக்ட்ரானுக்கும் இதுக்கும் ஃபஸ்ட் எலக்ட்ரானுக்கு n = 1, இதுக்கு n = 1, இதுக்கு l = 0, இதுக்கு l = 0, இங்கே m = 0, இதுக்கும் m = 0. அப்போ 3 குவாண்டம் நம்பர்ஸ் சேமாக இருக்குது. 4th குவாண்டம் நம்பர்ஸ் பாருங்கள், ஒரு எலக்ட்ரான் எப்படி சுற்றுது +1/2, இன்னொரு வந்து -1/2. இப்போ 4 குவாண்டம் நம்பர்ஸுமே ஈக்குவல் ஆகுது. ஏதோ ஒரு குவாண்டம் நம்பர்ஸ் வந்து மாறுபட்டிருக்கும் அப்படிங்கிறது வந்து நிரூபிக்கிறதுங்க பாலி எக்ஸ்க்ளூஷன் பிரின்சிபல். அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஹீலியம் இருக்குது, ஹீலியத்தில் 2 எலக்ட்ரான்ஸ் இருக்குது. ஒரு எலக்ட்ரான் ஆஸ் அ குவாண்டம் நம்பர் த சேம் எலக்ட்ரான் ஹைட்ரஜன். இப்போ நம்ம என்ன பார்த்தோம்னா ஹைட்ரஜனுக்கு பார்த்துட்டோம். இப்போ வந்து ஒரு எலக்ட்ரானுக்கு வந்து n = 1, l = 0, m = 0, 1 +1/2 இருக்குது. அதர் எலக்ட்ரான் 4th குவாண்டம் நம்பர். அதே அந்த எலக்ட்ரானுக்கு இன்னொரு எலக்ட்ரானுக்கு n = 1, l = 0, m = 0. இன்னொரு எலக்ட்ரான் எப்படி சுற்றுது -1/2 சுற்றுது. இதுதான் என்ன பண்ண அப்படின்னா பாலி எக்ஸ்க்ளூஷன் பண்ணி நிரூபிச்சிருக்காங்க. இப்போ வந்து S அப்படின்னா 1s2 அப்படின்னா எஸ்ன்னு ஒரு பாக்ஸ் போட்டு நம்ம முன்னாடி சொன்னோன்னா, அப்போ ஒரு பாக்ஸ் அப்படின்னா 1s2 2 எலக்ட்ரான் எப்படி ஃபில் பண்ணுவோம், ஒன்று கிளாக் வைஸ், இன்னொன்று வந்து ஆன்டி கிளாக் வைஸ். அதுதான். அப்போ ஒரு ஆட்டத்தில் இருக்கிற 2 எலக்ட்ரான்ஸ்க்கும் 4 குவாண்டம் நம்பர்ஸுமே சேமாக இருக்காது. இப்போ நம்ம ஒரு எக்ஸாம்பிள் இப்போ பார்த்தோம்ல, என்ன பார்த்தோம், ஹீலியத்துக்கு பார்த்தோம். எல்லோட வேல்யூ 0, எம்மோட வேல்யூ 0, என்னோட வேல்யூ 1. அதேமாரி இன்னொரு எலக்ட்ரான்ஸ்க்கு, இது ஃபஸ்ட் எலக்ட்ரான்ஸுக்கு. செகண்ட் எலக்ட்ரானுக்கு அதேமாதிரி n = 1, l = 0, m = 0. அப்போ அந்த 3 குவாண்டம் நம்பர் சேமாக இருக்குது. 4th குவாண்டம் நம்பர்ஸ் மட்டும் எப்படி இருக்குது, அந்த ஸ்பின் வேல்யூ ஒரு எலக்ட்ரான் வந்து கிளாக் வைஸில் சுற்றுது, இன்னொரு எலக்ட்ரான் ஆன்டி கிளாக் வைஸ் இருக்குது. அப்போ ஒரு ஆட்டத்தில் இருக்கிற 2 எலக்ட்ரான்ஸுக்கு 4 குவாண்டம் நம்பர்ஸுமே சேமாக இருக்காது. அட்லீஸ்ட் ஏதோ ஒன்று மாறி இருக்கும் அப்படிங்கிறது நிரூபிக்கிறது தான் பாலி எக்ஸ்க்ளூஷன் பிரின்சிபல். As we know that the spin quantum number can have only 2 values, +1/2 and -1/2. Only 2 electrons can accommodate in a given orbital in accordance with the Pauli exclusion principle. இப்போ என்ன பண்ண அப்படின்னு கேட்டால், அந்த அதிகபட்சமாக ஒரு ஆர்பிட்டலில் 2 எலக்ட்ரான்ஸ் மட்டும் தான் நிரப்ப முடியும். இப்போ 1s, எஸ்ன்னா எத்தனை பாக்ஸு, 1 தான். அதுக்கடுத்து 2pனா எத்தனை பாக்ஸ் வரும், 3 பாக்ஸ் வரும். அப்போ இந்த ஒரு பாக்ஸில் 2 எலக்ட்ரான் தான் ஃபில் பண்ண முடியும். அந்த 2 எலக்ட்ரானை ஒன்று கிளாக் வைஸ், இன்னொன்று ஆன்டி கிளாக் வைஸ், ஒன்று நேராக, இன்னொன்று தலைகளாக ஃபில் பண்ணணும். அப்போ ஒவ்வொரு பாக்ஸ்லையும் நம்ம 2 எலக்ட்ரான் தான் ஃபில் பண்ண முடியும். 1, அதுக்கடுத்து 1, அதுக்கடுத்து எலக்ட்ரான் வந்து ஆப்போசிட் ஃபில் பண்ணணும். ரைட் ஆல் 4 quantum numbers for 8 electron in L cell. அப்போ L cell வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம். L செல்லில் பார்த்தீங்கன்னா இது நியூக்ளியஸு, இது K செல், இது வந்து L செல். L செல்லில் வந்து என்னென்ன இருக்கும், 2s இருக்கும், 2p இருக்கும். இந்த K செல்லில் என்ன இருக்கும், s மட்டும் இருக்கும், 1s இருக்கும். இந்த 2sல 2pல பார்க்குறோம். நம்ம மொத்தமாக 2sல வந்து 2 எலக்ட்ரான், இந்த 2pல வந்து 6 எலக்ட்ரான், மொத்தமாக எத்தனை எலக்ட்ரான், 8 எலக்ட்ரான்ஸ் இருக்குது. அப்போ 8 எலக்ட்ரான்ஸ் நம்ம வரிசை எழுதிக்கிறோம். நம்ம அப்போ L செல்லில் 8 எலக்ட்ரான்ஸ் இருக்குது. அந்த 8 எலக்ட்ரான்ஸ் நம்ம எழுதிக்கிறோம். நம்ம 8 எலக்ட்ரான் எழுதிக்கிட்டு என்னோட வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணுங்கள், 2s 2p. அப்போ என்னோட வேல்யூ என்ன, 2. எல்லாத்துக்குமே 2 தான் வரும், எல்லாத்துக்குமே 2 தான் வரும். இப்போ என்னென்ன இருக்குது, 2s இருக்குது, 2p இருக்குது. எல்லோட வேல்யூ எஸ்ஸாக இருந்தால் எல்லோட வேல்யூ 0, பியாக இருந்தால் எல்லோட வேல்யூ 1. அதை இங்கே சப்ஸ்டிட் பண்ணுங்கள், இங்கே பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு 1s2ல் 2 எலக்ட்ரான் இருக்குது. ஃபஸ்ட்டு 1, 2 எலக்ட்ரான். இது வந்து 2s தானே. அப்போ 2s2 2p 6. s2ல் 2 எலக்ட்ரான்ஸ் இருக்குது. அப்போ இது 2வது செல்லு 2. அதுக்கடுத்தது இந்த 2வது செல்லில் என்னோட வேல்யூ, எல்லோட வேல்யூ, எம்மோட வேல்யூ, எஸோட வேல்யூ. இந்த ஃபஸ்ட்டு வந்து இந்த 2s2 மட்டும் போட்டு காமிக்கிறேன் பாருங்கள். 2s2 என்னோட வேல்யூ என்னது, என்னோட வேல்யூ 2. எல்லோட வேல்யூ என்ன வரும்,
இங்கே எஸ்ன்னு என்னது 0. எம்மோட வேல்யூ என்ன வரும்? எல்லோட வேல்யூ 0னா எம்மோட வேல்யூ 0 வரும். அப்போ 2 எலக்ட்ரான்ஸ் இருக்குது. 2 எலக்ட்ரான்ஸு எப்படி ஃபில் பண்ணும்? ஒன்று கிளாக் வைஸ், இன்னொன்று ஆன்டி கிளாக் வைஸ். இப்போ கிளாக் வைஸ் அப்படிங்கும்போது எஸோட வேல்யூ +1/2. அதே இன்னொரு எலக்ட்ரான், இது 2 எலக்ட்ரானுக்கு ஒன்று பார்த்துட்டு இன்னொரு எலக்ட்ரானுக்கும் அதேமாரி இன்னொரு எலக்ட்ரான்ஸுக்கும் அதேமாதிரி பார்க்கும்போது என்னோட வேல்யூ 2, எல்லோட வேல்யூ 0, எம்மோட வேல்யூ 0, எஸோட வேல்யூ -1/2. அப்போ 4 கவுண்டர் நம்பர்ஸில் பாருங்கள், கே என்னோட வேல்யூ 2 சேமாக இருக்குது, எல்லோட வேல்யூ சேமாக இருக்குது, எம்மோட வேல்யூ சேமாக இருக்குது, எஸோட வேல்யூ இது சேமாக இல்லை. ஒன்று +1/2, ஒன்று -1/2. அப்போ 4 கவுண்டர் நம்பர்ஸில் இருக்கிற ஒரு ஆட்டத்தில் இருக்கிற 2 எலக்ட்ரான்ஸுக்கும் 4 கவுண்டர் நம்பர்ஸ் வந்து சேமாக இருக்காது. அதுக்கடுத்தது 2p6 அப்படிங்கும்போது 8 எலக்ட்ரான். அதுக்கடுத்து ஃபஸ்ட்டு 2 பார்த்தாச்சு. அதுக்கடுத்தது 3வது எலக்ட்ரான் 4, 5, 6, 7, 8. அவங்க வரும் 1, 2, 3, 4, 5, 6. இந்த 6 எலக்ட்ரான்ஸ். 6 எலக்ட்ரான்ஸ் நம்ம எப்படி ஃபில் பண்ணுவோம் அப்படின்னா, பி அப்படின்னா எத்தனை பாக்ஸு? 3 பாக்ஸ். 1, 2, 3, 4, 5, 6 அப்படி ஃபில் பண்ணுவோம். அப்படி ஃபில் பண்ணிவிட்டு இது 2px, 2py, இது வந்து 2pz அப்படின்னு பார்க்குறோம். இப்போ ஃபஸ்ட்டு இந்த 2 எலக்ட்ரான்ஸ் பார்க்குறோம். இந்த 2 எலக்ட்ரான்ஸ் பார்க்கும்பொழுது இது 2px அப்படிங்கும்போது இந்த பாக்ஸ் பாருங்கள், 2px. இந்த 3வது எலக்ட்ரான்ஸ் பார்க்குறோம் நம்ம. என்னோட வேல்யூ என்னது? 2. எல்லோட வேல்யூ என்ன வரும்? இந்த p அப்படிங்கும்போது 1. எம்மோட வேல்யூ என்ன வரும்? இந்த இடத்துல நம்ம எம்மோட வேல்யூ கண்டுபிடிக்கும்போது என்ன ஃபார்முலா? 2l + 1. 2l + 1 நம்ம வந்து இந்த எல் மதிப்பு அப்ளை பண்ணும்போது 2 × 1 + 1 என்ன வரும்? 3ன்னு கிடைக்கும். 3ங்கும்போது நம்ம எப்படி மதிப்பு நம்ம கண்டுபிடிச்சோம் அப்படின்னா, எப்படி கண்டுபிடிச்சோம்? எம் வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கலாம்? -l வந்து 0 வந்து +l வரணும். அப்போ 3 மதிப்பு இங்கே 3 அப்படிங்கும்போது -1, 0, +1 அப்படிங்கிறத நம்ம வந்து அந்த ஷேப் ஆஃப் p ஆர்பிட்டாலில் பார்த்துருப்போம். அப்போ 3 மதிப்பு கிடைச்சோன்னா எம்மோட வேல்யூ நம்ம எப்படி கன்சிடர் பண்ணுவோம்? -1, 0, +1. ஓகேவா? அப்போ வந்து இது 2px, 2py, 2pz ஆகிடும். 2p அந்த பாக்ஸ் முன்னாடி பார்த்துருப்போம். நம்ம பார்த்துருக்கும்போது இது வந்து 2px, இது 2py, இது 2pz அப்படின்னு பார்த்துருக்கோம். இதில் ஒரு எலக்ட்ரான் வந்து எப்படி சுற்றுது? இந்த 3 பாக்ஸ் இப்படி சுற்றும்போது இந்த 3 பாக்ஸ்லையுமே எலக்ட்ரான்ஸ் எப்படி இருக்குது? 1, 1, 1. அப்போ எப்படி இருக்குது? +1, +1/2, +1/2. அதுக்கு அடுத்தது இன்னொரு 3 எலக்ட்ரான்ஸ் இருக்குது. அந்த 3 எலக்ட்ரான் ஆப்போசிட்டாக ஃபில் பண்ணணும். அந்த ஆப்போசிட்டாக ஃபில் பண்ணும்போது எப்படி ஃபில் பண்ணணும்? 1, 1, 1 ஃபில் பண்ணிடுச்சு. ஆப்போசிட்டாக பண்ணும்போது 4, 5, 6. அப்போ அதுக்கு அதேமாரி என்ன? இதுவும் 2px, 2py, 2pz. இதுக்கும் அதேமாதிரி நம்ம எம்மோட வேல்யூ, எல்லோட வேல்யூ, என்னோட வேல்யூ, எஸோட வேல்யூ கண்டுபிடிக்கும் போது என்ன வரும்? இதுக்கும் ஆப்போசிட்டாக வரும்போது -1/2, -1/2, -1/2 அப்படி கிடைக்கும். அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து 3 மதிப்பு கிடைக்கும். -1, 0, +1, -1/2. அப்போ இங்கே எதை பார்த்தாலுமே ஒரு ஆட்டத்தில் இருக்கிற 2 எலக்ட்ரான்ஸுக்கு வந்து 4 கவுண்டர் நம்பர்ஸ் வேல்யூம் சேமாக இருக்காது அப்படின்னு சொல்லி நிரூபிச்சிருக்காங்க. அது என்ன ரூல்ஸ் அப்படின்னு கேட்டால் பாலி எக்ஸ்க்ளூஷன் பிரின்சிபல். இது இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட்டு வந்து மீதி கொஸ்டின் வந்து அடுத்த டாபிக் பார்க்கலாம். இப்போ நடத்தின டாபிக் என்ன பண்ணணும்னா, ஒவ்வொரு டாப்பிக்கும் நல்லா படிச்சுட்டு அதுக்கான ஆன்சரை உங்களுக்கு நல்லா வந்து படிச்சுட்டு பார்க்காம எழுதி எனக்கு வந்து சென்ட் பண்ணி அனுப்புங்க. இதை வந்து என்ன பண்ண அப்படின்னா எழுதிட்டு அதை வந்து பிடிஎஃபாக எனக்கு சென்ட் பண்ணி அனுப்புங்க. மறுபடியும் சொல்கிறேன், எல்லா கொஸ்டினுமே நல்லா படிச்சுட்டு அதுக்கான ஆன்சரையும் நல்லா படிச்சுட்டு பார்க்காம டெஸ்ட் எழுதி அதை பிடிஎஃப் லைனில் வந்து எழுதி எனக்கு